Hello aspirants, welcome back to Aptrix with Manik. It is survival of the fastest. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் 2024 வருது இல்லையா, அது இந்த எக்ஸாம் வந்து இப்போ நவம்பர் எண்டிங்லேயே வர வாய்ப்பு இருக்குது, நவம்பர்லேயே வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன அப்டேட் வந்து அன்அஃபிஷியலாக வந்துச்சு. இது அஃபிஷியல் கிடையாது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் கூடவே வந்து நிறைய பேர் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம கோர்ஸ் நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா நான் இதில் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜிஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, இந்த 2024 எக்ஸாம் வந்து எல்லாருமே வந்து ஆஸ்பிரன்ஸ் கேட்டுன்னு இருக்கீங்க. எப்போ வரும் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசம்பர் இல்லை ஜனவரி அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணது. பட் இப்போ வந்து நவம்பர்லேயே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அன்அஃபிஷியலாக வருது. அதனால் உடனே நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனும் இல்லை, இது ஒரு முக்கியமான நியூஸ். அதனால் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக படிங்க. ஓகேவா? ஸோ நம்ம தரப்புலேருந்து நிறைய பேர் பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட்டுக்காக வந்து குவான்ஸ் கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ யாருக்காவது மேக்ஸ் அந்த 25 மார்க்ஸ், ஓகே, அந்த 4 செக்ஷனில் அந்த ஒரு செக்ஷன் மேக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இதை பற்றி நான் நிறைய ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். அண்ட் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நார்மலாக ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, போயிட்டு நம்ம ஆப்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் ஃப்ரீயாக பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒன்று வரும். இதில் போயிட்டு குவான்ஸ் கோர்ஸ் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கேட்கும். லைக் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாமே இதில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டோம், எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக் முக்கியம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆல்ரெடி இதை வாங்கியிருந்தவங்க ஓகே தான், அதுவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களை அதில் சொல்லிவிடுவேன், எது வந்து உங்களுக்கு வராதுன்றதை நான் அதில் சொல்லிவிடுவேன். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி இது இருக்கு இல்லையா, எஸ்எஸ்சி பாண்டி அசிஸ்டன்ட்னு இருக்கு இல்லையா, இந்த இதுதான் நம்ம பாண்டி அசிஸ்டண்ட்டுக்கான கோர்ஸ். சரியா? எஸ், இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வரும். ஸோ இதில் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. நான் இப்போ ஓரலாக சொல்கிறத விட எல்லாமே நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்னென்ன டவுட்டு கேட்டாங்க அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நான் கிளியராக இதில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஓவர்வியூவில் போயிட்டு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க. அண்ட் கண்டென்ட்டில் போனால் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பை நவ் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால ஒரு 20% ஆஃபர் போயிட்டுருக்கு ஆஸ்பிரன்ஸ். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடில் போயிட்டு FEST20 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லிமிட்டட் ஆஃபர் தான், அதனால சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், இல்லை உங்களுக்கு இஎம்ஐயில் வேணுனாலும் நீங்கள் ரெண்டு இதுவாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதை பொறுத்து. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வைக்கிறேன். டார்கெட் பிஒய் அசிஸ்டன்ட்னு ஒரு சின்ன சேனல். அதில் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் மூலயமா அப்பப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஜென்ரலான டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? எஸ், அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், நவம்பரில் எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரிப்பரேஷன்ன்றது மொதல் பாயிண்ட். ஓகேவா? நம்ம ஆப்டி குவான்ஸில் வந்து நம்ம எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் முடிக்க வேண்டியது அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கல்ல, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, அதை மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதை நான் சீக்கிரமாக உங்களை முடிச்சு கொடுத்துட்றேன். சரியா? அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி இதுதான் இருக்குது. மற்ற எல்லாமே டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ குட் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்று சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதில் நிறைய வேக்கன்சி இருக்குன்ற மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஆக்சுவலாக வந்து 256 தான் டோட்டல் வேக்கன்சி. பட் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் ஜென்ரல் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அன்ரிசர்வ்ட்லேயே உங்களுக்கு 106 வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி அப்படின்னா உங்களுக்கு 46 சீட்டு தான் இருக்குது. எஸ்சி அப்படின்னா 41 சீட்டு, ஓபிசி அப்படின்னா 28 சீட்டு, இடபிள்யூஎஸ் அப்படின்னா 25 சீட்டு, இபிசினா 5 சீட்டு, பிசிஎம்னா 5 சீட்டு, எஸ்டி பிடி அப்படின்னா 1 சீட்டு, தலா 1 சீட்டு தான்.
இதை வந்து பயம்படுத்துறதுக்காக சொல்ல, இதை ஒரு வாட்டி மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. வேகன்சிஸ்ன்றது ரொம்ப 256 உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கேட்டகரியில் 30 வயசு மேலே தாண்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க, ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம், ஓகேவா? எஸ், சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு மேக்ஸு நம்ம கோர்ஸில் எல்லாமே சொல்லிட்டேன் ஆஸ்பிரண்ட்ஸ். ரீசெண்டாக யூடியூப்ல வந்து 42 டேஸ் ஸ்டடி பிளானரும் போட்டாச்சு. நீங்கள் கேட்டதன் பேரில் 42 டேஸ் ஸ்டடி பிளானர், இது வந்து அனைத்து எக்ஸாமுக்கும் பொருந்துற மாதிரி போட்டாச்சு. நாட் ஓன்லி பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட், பேங்கிங் படிக்கணும்னாலும் எப்படி அந்த டாபிக்ஸை வந்து 6 வாரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிறதுன்னு போட்டேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நம்ம கோர்ஸை படித்தால் மட்டும் போதும். வேறு டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கிற அந்த பட்சத்தில் நம்மளுடைய அஃபிஷியல் டவுட் கிளியரிங் குரூப் இருக்கு இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட், இது ஒன்லி ஃபார் த பெய்டு ஆஸ்பிரன்ஸ். இதில் வந்து நீங்கள் எனக்கு அமிச்சிங்க டவுட் அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். எல்லாமே உங்களுக்கு குவான்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? இது வந்து குவான்ஸுக்கான ஒரு எப்படி படிக்கிறதுக்குன்னு நான் சொல்லிட்டேன் மேக்ஸு, ஓகேவா? நம்ம கோர்ஸ் எனஃப், அதில் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் எல்லா ப்ரீவியஸ் கொஷின் எதுவுமே பார்க்கணும். ஆல்ரெடி நான் பார்த்து அதை கம்பைல் பண்ணி எல்லா டைப்பாக வச்சாச்சு. ஸோ குவான்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ரீசனிங் அப்படின்றது இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ரீசனிங் நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குவான்ஸில் ரொம்ப ஆக்குப்பைடாக போயிட்டுருக்கு. ஏன்னா குவான்ஸே இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ரிவிஷன் அது மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஏரியா வந்து குவான்ஸ் தான்றதுனால நான் அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரீசனிங்க்கு நான் டிப்ஸ் தந்துடுறேன்னு சொன்னேன், ஓகேவா? என்ன மாதிரி டிப்ஸ் தரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து 2 தான் ஆஸ்பிரன்ஸ். ரீசனிங்ன்றது ரொம்ப வேர்ட் பேஸ்டு கொஷின்ஸ், எந்த ஒரு கணக்கும் பெருசாக இருக்காது, வந்து லாஜிக்கலாக பசில்ஸ் மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு போனீங்கன்னா கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு நீங்கள் சிம்பிளாக எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் டார்கெட் வந்து ஹையஸ்ட்டுக்கு வைங்க. எஸ்எஸ்சிலே சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, சிஜிஎல் இருக்குது, இன்னும் நிறைய எக்ஸாம் இருக்குது. அதில் சிஜிஎல் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும் கொஷின்ஸ், ஓகேவா? எஸ், இதில் வந்து சிஜிஎல் டயர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு போனீங்கன்னா, ஸோ நான் இப்போ லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேனே. ஸோ ஏன்னா அதுவே மோர் தென் எனஃப். நீங்கள் நிறைய பேர் புக்கு என்ன எல்லாமே கேட்குறீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இங்கே நம்ம டைப் பண்ணுவோமே கூகுளில். ஸோ இங்கே நான் போடுறேன் எஸ்எஸ்சி ஸ்பேஸ் சிஜிஎல் ஸ்பேஸ், இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் கண்டென்ட்டுக்கான சோர்ஸ். சிஜிஎல் ப்ரீவியஸ், இங்கே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்படி போட்டிங்கன்னா நிறைய சைட்ஸ் வரும். நிறைய பேர் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் ஜஸ்ட் நான் வந்து ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சம் குவிஸ் வருது, 1 செகண்ட். எஸ், இப்படி இருக்கு இல்லையா? இதில் வந்து இந்த சைட் சூஸ் பண்ணிக்கோங்க, அடான்னு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் இதில் போய் நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். ஸோ இதில் போனீங்கன்னா கீழே வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, ஸ்லாட் 1 ஸ்லாட் 2ன்னு இருக்கா? இது வந்து ஆஸ்பிரன்ஸ் எஸ்எஸ்சியோடைய பியூட்டியே என்னன்னா, அவங்க வைக்கிற அந்த கொஷின் பேப்பரை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்த நாள். ஐ மீன் அந்த டைமில் அழகாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங் மாதிரியோ இந்த மெமரி பேஸ்டு கொஷின் இல்லை, ரியல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லாட் வைஸ் நிறைய கொஷின் பேப்பர் கிடைக்கும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது எஸ்எஸ்சி பேட்டர்னான்றதால தான் நான் எஸ்எஸ்சி ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஜூலை 1ல் ஒரு டயர் 1 நடந்திருக்குன்னா, அதே ஷிஃப்ட் பேசிஸில் ஒரு 4 ஷிஃப்ட் 5 ஷிஃப்ட் கிட்டத்தட்ட இருக்கு பாருங்க. 4 ஷிஃப்ட் கிட்ட இருக்கா? அப்போ ஒன்று ஒரு கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிவிடும். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், ஸோ ஓப்பன் ஆகுது, ஓகேவா? இந்த மாதிரி இதையே நீங்கள் பெரிய ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் கிரண் புக்கு பினாக்கிள் புக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஆஸ்பிரன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம் நடந்தது கூட இப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் போனீங்கன்னா பாருங்க, இதில் வித் ஆன்சரோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் ரீசனிங் சொல்றது. இது திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரியான பொதுவான ஷேப்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ், ஓகேவா? பொதுவான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்குனா எது வரும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். ஸோ இதெல்லாம் சிலாஜிசம் சொல்லுவாங்க. ஸோ இதான் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஒன்று உதாரணத்துக்கு காட்டுறேனே, ஸ்கின்னு வந்து டச்சுன்றாங்க. அப்போ நோஸ்ன்றது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்கின்னு வந்து டச் பண்ணுற அந்த சென்ஸை வந்து உணரும். அப்போ நோஸ்ன்றது ஸ்மெல்லுன்ற சென்ஸை உணரும். இவ்வளோ தான். இந்த மாதிரியான பொதுவான லாஜிக், மண்டையை வந்து லாஜிக்கை வச்சு யோசிக்கிறது. கணேஷ் வாஸ் டேக்கிங் அ வாக் வித் ஹிஸ் மதர்ஸ் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் கிராண்ட் டாட்டர். அப்போ இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. நான் இது வந்து ரீசனிங்கோடைய எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேக்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த எக்ஸாமில் என்ன கேட்டாங்களோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க.
சரியா? ஒன் செகண்ட். ஓகே, இதை வச்சே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூகுளில் போய் போடுறீங்களா, இதையே டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிச்சாலே நீங்கள் வந்து ரொம்ப பழைய காலம்லாம் போக தேவையில்ல. 2023, 2022, அட்லீஸ்ட் ஒரு 2020 வரைக்கும் படிச்சு முடிச்சிருங்க மேக்ஸிமம். இல்லை ஒரு 2 வருஷம் படிச்சாலே உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, எஸ்எஸ்சி ரீசனிங்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, இது ஒன்று. இல்லை சார் எனக்கு ஒரு புக் வடிவில், எனக்கு ஒரு டாபிக் வைஸ் வடிவில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா புக் எடுத்துக்கலாம். புக்குக்கு வந்து என்னன்னா பினாக்கிள் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த டார்கெட் அசிஸ்டன்ட் குரூப்லையும் நான் சொல்லியிருக்கேன். பினாக்கிள் புக் எடுத்துக்கலாம், இல்லை கிரண் ப்ரீவியஸ் இயர் புக் எடுத்துக்கலாம். கிரண் ப்ரீவியஸ் இயர் புக்கில் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்னும் போது நான் சொன்ன மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட் புக், ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கிறேன். 1992 அப்போ கேட்ட எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப படிச்சுட்டு இருக்காதிங்க. ட்ரெண்டு மாறிட்டே வருது. சரியா? இந்த மாதிரி புக் எடுங்க. இல்லை பேசிக்காக வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆர்எஸ் அகர்வால், இவருக்கான பேசிக் ரீசனிங் புக்கு இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் புக். அதை வாங்கி ஒரு டாபிக் வைஸாக படிங்க. சார் எனக்கு பேசிக்லேருந்து படிக்கணும், ரொம்ப சிம்பிளாக படிக்கணும் போது, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, அதான் பிரச்சனை. இன்னும் 1 மாதம் தான் இருக்குன்னும் போது எது குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இல்லை அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையே புக்கு வடிவில் இந்த 2த்துல படிச்சுக்கலாம். சரியா? இது ரீசனிங். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? எஸ், ரீசனிங் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸை விட ரீசனிங் ஈஸின்னு நான் சொல்கிறேன். நான் மேக்ஸ் ஸ்டாஃப் தான், பட் இருந்தாலும் ரீசனிங் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கிலீஷ்க்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, இது வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னும் போது 3 விஷயம் இருக்குது ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? நான் சொல்லியிருப்பேன் இங்கிலீஷ்னும் போது எஸ்எஸ்சி ஆங்கிளில் பார்க்கும்போது 2 விஷயம் கூட போதும். நான் பொதுவாக இங்கிலீஷில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கிராமர் பேஸ்டு கொஷின்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், கிராமர்லேருந்து கொஷின்ஸ் வரும். அடுத்தது வந்து ஒக்காபுலரி பேஸ்டு கொஷின்ஸ். ஒக்காபுலரினா ஒரு வேர்டுக்கான மீனிங், புது வேர்டுகளை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு வேர்டுக்கு மீனிங், ஆப்போசிட் அதெல்லாம் தெரியணும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, இது 2. தேர்டு வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபாஸ்ட்டாக படிக்க தெரியணும். அது பேர் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அதுலேருந்து கேள்விகள் வரும். சரியா? அதாவது ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ஒரு 3-4 சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸை படித்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஒரு பேராகிராஃபை ஃபாஸ்ட்டாக படிக்கிற திறமை இருக்கணும். இது 3 தான் இங்கிலீஷில் டெஸ்ட் பண்ணுறாங்க, வேற எதுவும் டெஸ்ட் பண்ணல. இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஜெனரிக். நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பாருங்க, இங்கிலீஷ் படிக்கவே மாட்டாங்க, ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் போயிட்டு அழகாக இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷை வந்து நல்ல கிராமர்லாம் நல்ல பேசிக்காக படிச்சிருப்பாங்க. நிறைய புக் ரீடிங் ஹேபிட் இருக்கும், இல்லை இயல்பாகவே இங்கிலீஷ் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வரும். இல்லை எனக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த 3 ஏரியாவை பிரிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 25 மார்க் தாங்க. சரியா? குவான்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தாலும் அப்போ நீங்கள் 25 மார்க்குக்கு தான் படிக்க போறீங்கன்னா அந்த அளவுக்கு படிக்க போதும். ஸோ இப்போ கிராமர் அப்படி, இப்போ நான் புக்கு பேர் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும் போது புக் பேர் சொல்கிறேன். ஸோ கிராமர் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து எது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீட் டு சிங் அப்படின்னு ஒரு, இது எல்லாமே நீங்கள் வாங்கி தான் படிக்கணும், வாங்கி படிக்கலாம். இல்லை பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே வைக்கிறேன். சரியா? யூடியூப்பில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீட் டு சிங் அப்படின்ற ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து பிளிந்த் டு பேரமவுண்ட், ஸோ அது ஒரு பிளிந்த் டு பேரமவுண்ட் அப்படின்னு புக் இருக்கும். நான் லிங்க் வச்சுறேன். சரியா? ஸோ இது ஒரு ஃபேமஸான புக் ஃபார் எதுக்குன்னா, எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இங்கிலீஷ்க்கு. சரி, பொதுவான இங்கிலீஷ் புக்குகள் நிறைய இருக்குது, ரென்னன் மார்டின், அதெல்லாம் பேசிக்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீட் டு சிங் அவர்கள் எழுதிய பிளிந்த் டு பேரமவுண்ட் அப்படின்ற புக்கு. ஓகேவா? கிராமர் இருக்கும், எல்லாமே இருக்கும். கிராமர் மட்டும் சொல்ல, இந்த புக் வந்து எதுக்கு ஸ்பெஷல்னா, கிராமருக்கு இந்த புக் ஸ்பெஷல். பேசிக்காக ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, டென்ஸ்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, எல்லா அட்வர்ப்ஸ்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு அழகாக இருக்கும். பிடிஎஃப்ஸ் நான் வந்து வச்சுறேன். இது ஒன்று படிச்சுக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன ஒக்காபுலரி. இதுலேயும் ஒக்காபுலரி இருக்குங்க, பட் ஸ்பெஷலிஸ்ட்னு இருப்பாங்கல்ல, ஒன்னொன்றுக்கும் ஒரு புக்கு. ஸோ ஒக்காபுலரின்னும் போது பெஸ்ட்டு நிறைய பேர் வந்து சிம்பிளாக இருக்குது, சீக்கிரமாக படிக்க முடியுதுன்னு சொல்கிறது வந்து பிளாக் புக். அந்த புக்கு பேரே பிளாக், ஏன்னா பிளாக்காக இருக்கும் அந்த புக்கு. அதை எழுதிய ஒரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் குப்தா. ஸோ இது எல்லாமே நான் எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன். அவங்க எல்லாமே இதை தான் படிப்பாங்க பேசிக்காக, எல்லாருமே அதை படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த புக்கில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் இருக்கும், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒருத்தர் கிளவுடு பிடிக்கும்னா அவரை வந்து இந்த ஃபைல்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும். சரியா? எஸ் எஸ் இப்போ பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் அதெல்லாம் தான் கேட்குறாங்க. ஓகே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ். எஸ், அடுத்து சினானிம்ஸ். ஒரு வேர்டுக்கு இன்னொன்று மீனிங்ஸ் என்ன, ஆப்போசிட்ஸ், அதாவது ஆன்டானிம்ஸ்.
ஆண்டோனிம்ஸ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? பிளாக் புக்ல வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உங்களுக்கு தெரியும், அது கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். பட் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், படிச்சு தான் ஆகணும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? அதாவது டு பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொன்னால் சொன்னதையே பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பீட் அரவுண்ட் த புஷ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்னொன்றுக்குமே ஒரு 100 கணக்கு மேலே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அது அப்படியே அழகாக இருக்கும், ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் டெய்லியும் ஒரு 10, 20, 100 அப்படி படித்தாலே போதும். ஓகேவா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுக்கலாம். புரியுது ஆஸ்பிரன்ஸ்? இது வந்து உங்களுக்கு இது 2 கவர் பண்ணிட்டேன். இப்போ கிராமர், ஒகேபுலரி. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பேசிக்காக. ஏன்னா வந்து எஸ்எஸ்சி ஆங்கிளில் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப வராது. இது வந்து பேங்கர்ஸுக்கு தான் ரொம்ப வரும். எஸ்எஸ்சி ஆங்கிள் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பீட் ரீடிங் வந்துடும். சரியா? ஸோ இது 2 தான் மெயின். இது 2. இதை தாண்டி இது 2 நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதை தாண்டி வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கிராமரை இன்னும் கொஞ்சம் வந்து எரர் ஸ்பாட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து கிராமர் நம்ம என்னதான் படித்தாலும் இஸ் வருமா, வாஸ் வருமா, ஈச் வருமா, எவ்ரி வருமா, இதெல்லாம் குழப்பமா இருக்கும்ல. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் படிக்கணும் அப்படின்னும் போது இதுவும் ஒரு ஃபேமஸான மேடம் எழுதுன 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்னு ஒரு புக் இருக்குங்க. ஸோ 1 செகண்ட். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். 120. எனக்கு இங்கிலீஷே படிக்க டைம் இல்லைனா கூட டெய்லி ஒரு ரூல், இது வந்து 1 by 1 இருக்கும். 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பேரே அதான். இதை எழுதியவர் யார் அப்படின்னா நிமிஷா பன்சால் மேம். சரியா? ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக நீங்கள் அவங்க சைட்லேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நிமிஷா பன்சால் மேம். இல்லாட்டி நீங்கள் பிடிஎஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே இந்த 120 ரூல் வந்து பிடிஎஃபாக இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே யூடியூப்ல நிறைய பேர் அந்த ஒரு பிளேலிஸ்டாக போட்டிருப்பாங்க. தமிழ்லையுமே சரி, தமிழில் நிறைய பேர் யூடியூப்ல வந்து இந்த 120 ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்காங்க. நீங்கள் அதை யூடியூப்ல பார்த்தாலும் ஓகே, இல்லை இந்த பிடிஎஃப் ஸ்க்ரால் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எங்கே ஈச் வரும், எங்கே எவரி வரும், எக்ஸாம்பிள் நோ சூனர் தன்னா என்ன, இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு வந்து பேசிக்லேருந்து படிக்கணும்னா இந்த 3 புக் போதும். சரியா? 3 புக் போதும். இல்லை அட்லீஸ்ட் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நீத்து சிங் மேம், அந்த புக்காச்சும் படிச்சிருங்க, பேசிக் கிராமர். சரியா? எஸ், ஓகே. இதை தாண்டி இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ்லாம் ஆல்ரெடி ஓரளவு தெரியும், சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே படிச்சுக்கோங்க. எல்லாமே ஆஸ்பிரன்ஸ் குவான்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொட்டி கிடக்குது. 2023 மட்டுமே உங்களுக்கு ஒரு 10-20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும். சரிங்களா? எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இப்போ நம்ம அடுத்து எங்கே போவோம்? ஆன்ஸ் முடிச்சிட்டோம், ரீசனிங் முடிச்சிட்டோம், இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். எங்கே போவோம்? முக்கியமான ஏரியாவான ஜென்ரல் அவேர்னஸ். இது நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க. எல்லாருமே இப்போ இந்த யூடிசி பாண்டிச்சேரிக்கு சொல்கிறேன். யூடிசி எல்டிசி மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே உட்காந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது. சி இது எஸ்எஸ்சி பேட்டர்ன் நான் சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு. எல்லாமே 25 மார்க் தான். குவான்ஸும் 25, ரீசனிங்கும் 25, இங்கிலீஷும் 25, ஜிஏவும் 25. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் நிறைய பேர் டைம் டேபிள் வந்து இண்டிவிஜுவலாலாம் கேட்குறீங்க. இதில் ஒரு டைம் டேபிள்ன்றது ஒரு பெரிய மாயமந்திரம்லாம் இல்லை. குவான்ஸுக்கு நான் டைம் டேபிள் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம குவான்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் போது என்னென்ன டாப்பிக்கை எப்படி வரிசையாக படிக்கலான்னு பார்த்து, மற்றபடி வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து டைம் டேபிள்ன்றது சிம்பிள் தான். ஒரு பொதுவாகவே ஒன்று சொல்லிடுறேன். ரீசனிங் வேறு என்னங்க, இங்கிலீஷ். நீங்கள் எப்படி டைம் டேபிள் வச்சுக்கணும்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் அவேர்னஸ் அக்டோபர் இருக்குது, நவம்பர் பாதியில் எக்ஸாம் வந்துடும்னு ஒரு வச்சுப்போமே. அப்போ அக்டோபர் 1 மாதம் இருக்குன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே என்ன பண்ணணும், டே 1 டெய்லியுமே என்ன பண்ணணும்னா 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 2 செக்ஷன் ஆச்சும் படிக்கணும். உங்கள் டைமை பொறுத்து. வேலைக்கு போகிறீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒன்று, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நைட் ஒன்று அப்படி வச்சுக்கோங்க. இல்லை வீட்டிலேருந்தே படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று, போஸ்ட் லஞ்ச் ஒன்று, இப்படி ஒரு 2 செஷனாக பிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு தியரி செக்ஷன் இருக்கணும். தியரினா இங்கிலீஷ் இல்லை ஜிஏ வேர்ட்ஸை படிக்கிறது. ஸோ அதை வந்து ஈவினிங் படிச்சிருங்க. அதாவது தூங்க போகிற டைமில் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் எப்பயுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆக்டிவாக ஒன்று குவான்ஸ் படிங்க, இல்லை ரீசனிங் படிங்க. ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் குவான்ஸ் படிங்க, அடுத்த நாள் ரீசனிங் படிங்க காலையில். ஓகே, நைட்டு டயர்டாகிட்டு வரும்போது ஒரு நாள் இங்கிலீஷ் படிங்க, ஒரு நாள் ஜிஏ படிங்க. இதுதான் டைம் டேபிள், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? இதில் நான் குவான்ஸ் ஒரு நாள் என்னென்ன படிக்கணும் 42 நாள்னு கொடுத்துட்டேன், அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசனிங்கும் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஒன்று படிங்க. ஓகேவா? டெய்லி ஒரு ரீசனிங் படிக்கும்போது அந்த டைமில் ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ரீசனிங்கிறது நீங்கள் டாபிக் வைஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் அதை என்னென்ன வந்திருக்குன்னு அப்படியே ஒரு ரிவிஷன் எடுத்தாலே போதும்.
இங்கிலீஷ் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்கும்போது இன்னைக்கு 10 ரூல்ஸ் படிச்சுக்கணும், இல்லை இன்னைக்கு இவ்வளோ ஒக்காபுலரி படிச்சுக்கணுன்ற மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. அந்த டைமில் குறிப்பிட்ட டைம் உங்களால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுதோ படிங்க. ஓகேவா? ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும்போது இப்போ நம்ம ஏரியாவுக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் பாட்டு உட்காந்து, ஏன்னா யூடிசி எல்டிசி அது கதை வேறு, அது நிறைய ஜென்ரல் அவேர்னஸோட வெயிட்டேஜ் இருந்துச்சு. பட் இது வந்து உங்களுக்கு நாலில் ஒரு பங்கு தான் இது. ஓகேவா? அதனால நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணாட்டி இதில் ஸ்கோர் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் ஆயிடுவீங்க. ஓகே, அதில் பெஸ்ட்டாக இதில் ஸ்கோர் பண்ணி. அதனால தான் நான் சொல்கிறேன், குவான்ஸ் ரொம்ப ஈஸி. குவான்ஸை 25 வாங்குங்க. வாங்கினா தான் மற்றதை விட்டாலும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஜிஏக்கு ரொம்ப அதுக்குன்னு ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுக்காதீங்க. சரி, அப்போ ஜிஏக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஏன்னும் போதுங்க அதில் நிறைய சப்செக்ஷன் இருக்குங்க. இதுலேயும் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸில் போய் லாக் ஆயிடுறாங்க. பழைய கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 25 மார்க் இருக்குல்ல ஜிஏல, அதில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு 5 மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 5 தான், அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சி சிஜிஎல் நடந்துச்சுல எக்ஸாம், இந்த இப்போ ரீசெண்டாக செப்டம்பரில் நடந்துச்சு இல்லையா, எழுதிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 5 கொஸ்டின் தான் வந்துச்சு. அதுலேயும் வந்து எல்லாம் 2022 கரண்ட் அஃபேர்ஸ், 2023 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து யாருக்குமே தெரியாது அதெல்லாம் பெருசாக. கரண்ட் அஃபேர்ஸ்னும் போது கடைசி ஒரு வருஷம் தான் படிப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு நல்லா படித்தவங்களாலே ஒரு 3 நாள் தான் போட முடியுது. ஸோ அதனால் அதுக்கு போய் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்து வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாக படிக்கலாம் வேண்டாம். சரியா? இந்த எக்ஸாம் நான் சொல்கிறேன், பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட்டுக்கு படிங்க, பட் அதுக்குன்னே உட்காந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது ஏன்னா அப்போ இந்த டைமை நீங்கள் எதுக்கு மாற்றலாம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து நீங்கள் 2024 படிப்பீங்க, அவங்க என்ன வருஷம் கேட்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த டைமை நீங்கள் ஷுவராக இது வரும்னு தெரியும்ல ஒரு சிலது, அதுக்கு படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நானும் ஒரு ஜிஏ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நானுமே எல்லா எக்ஸாமுமே வந்து குவான்ஸ் வச்சு தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஜிஏ வந்து ஓரளவுக்கு முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போயிடுவேன். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது எது முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. அப்படியே இல்லை நீங்களே, நான் சொல்கிறது கூட கேட்க வேணாம், நீங்களே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவர் அனலைஸ் பண்ணாலே ஓகே இந்த டாபிக்ஸ் வந்து வருது ரெகுலரானு தெரிஞ்சிடும். அதில் முக்கியமாக வர்றது பார்த்தீங்கன்னா முகல் ரூல்லேருந்து கண்டிப்பாக ரெகுலராக கொஷின்ஸ் வரும். முகல் ரூல்னா உங்களுக்கு தெரியும், பாபர், ஹுமாயூன். ஸோ இந்த ஷார்ட்கட் சொல்லுவாங்க இல்லையா, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பகதூர் ஷா, பாத்ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆட்சியிலேருந்து ரெகுலராக வரும், அது முக்கியமானது. அதே மாதிரியே வந்து குப்தா டைனாஸ்டி, மௌரியா டைனாஸ்டிலாம் ரொம்ப முக்கியம். குப்தா, மௌரியா இதெல்லாம் கொஞ்சம் பொற்கால ஆட்சிகள் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து தமிழ் இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக என்சிஆர்டி புக்கில், இல்லை நீங்கள் பினாக்கிள் புக்கு, இல்லை லூசென்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு எது சிம்பிள் சோர்ஸ்னால் லூசென்ட் அப்படின்னு புக் இருக்குது. ஓகே, நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். ஓகே, இது எடுத்துக்கலாமா? இதே மாதிரி ஐவிசிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், இதை நீங்கள் இதுலேயும் படிக்கலாம், இல்லை கூகுளில் போய் படிக்கலாம், இல்லை பழைய கொஸ்டின் வச்சும் படிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கிரண் இல்லை பினாக்கிள் வாங்கிட்டீங்கன்னாங்க உங்களுக்கு அதிலே வந்து டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த கொஷினில் இந்த டாப்பிக்லேருந்து இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் வந்திருக்குன்னு அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருவாங்க. ஆன்சருக்கு ஏபிசிடி எந்த ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி அதே ஒரு டாபிக் கவர் பண்ணலான்னு சொல்கிறேன். இல்லை நான் ப்ராப்பராக படிக்க போகிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேற என்னங்க வாய்ப்பு இருக்குது ஹிஸ்ட்ரியில் கேட்கறதுக்கு அப்படின்னா, காந்தியன் ஏரா முக்கியமானது. அதாவது காந்தி வந்ததுலேருந்து, சரியா, நம்மளுடைய மகாத்மா காந்திஜி அவர் வந்ததுலேருந்து இந்த நிறைய போராட்டங்கள் நடந்துச்சுல்ல, குவிட் இண்டியா, நான் கோஆப்ரேஷன், டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். 1900 1947 அப்புறம் அது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ்லாம் கவர் பண்ணுங்க. இது நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்லிட்டேன். இதை படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி படிங்க, சரியா? இது ஒன்று. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இதில் ஷார்ட்டாக வந்துடும். ஓகேவா? எஸ். இப்போ சிவிக்ஸ் எடுத்துக்குவோம். சிவிக்ஸ் அதாவது பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில். இதுலேயும் முக்கியமாக இதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட முக்கியம் தாங்க. பட் வந்து எதை வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, லக்ஷ்மிகாந்த். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். வீடியோ வந்து பாண்டிச்சேரி அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், சரியா? பாலிட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த புக்கு எங்கே அங்கே வச்சுட்டேனா? சரி, ஓகே. பாலிட்டி அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் அதுக்கு பைபிள் மாதிரி. பாலிட்டி படிக்கணும்னா இவர் தான்ற மாதிரி இருக்கு. அப்படி உங்களுக்கு அது கிடைக்கலனாலும் நீங்க இதிலே படிச்சுக்கலாம். உங்களுடைய என்ன சொன்னேன், அந்த லுசன்ட்லயோ இல்ல பினாக்கிள்லயோ கூட படிச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, ஓகேவா? டியூட்டிஸு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு கவர்னர்னா என்னென்ன பண்ணணும், ஒரு சிஎம்னா என்னென்ன வயசு இருக்குன்னா அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் பேசிக்காக ஆர்டிகல்ஸுங்க, தயவு செஞ்சு இதை மட்டுமாச்சும் படிச்சிருங்க.
என்னென்ன ஆர்டிகிள்ஸ் இருக்குது, முக்கியமான ஆர்டிகிள்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனை படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஏற்றி கொடுத்துருக்காருல, அதில் ப்ரியாம்பிள் ஆரம்பித்து ஃபஸ்ட் அதுலேருந்து ஆரம்பித்து முக்கியமானது என்னென்ன இருக்குது, ஓகேவா? ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸு, ஸ்கெடியூல்ஸு, ஓகே. அப்புறம் சிம்பிளாக ஒரு சில டாபிக்லாம் ரெகுலராக கேட்குறாங்க. 4 ரிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான பார்ட், நீங்கள் தேடி பாருங்கள். 4 ரிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த 4 ரெகுலராக கேள்விகள் வரும். 4 பாயிண்ட் தான். ஸோ இதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம், ஓகேவா? குவாலிட்டி இந்த மாதிரி டெய்லி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிங்க. இதெல்லாம் எப்படி சார் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு பக்கத்தில் வச்சுக்கிட்டே பார்த்து கவர் பண்ணணும். எதெல்லாம் ரெகுலராக கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸோ இது ஒன்று, இது 2 படித்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுங்க, ஓகேவா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஏன்னா டைம் உங்களுக்கு இல்லைன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இதையும் படிச்சுட்டு டைம் இருக்குன்னா அடுத்து நீங்கள் எதுக்கு போங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது ஜியோகிராஃபி போங்க, இல்லை சயின்ஸ் போயிடுங்க. சயின்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் பேசிக்கானது படிங்க. ஆக்சுவலாக இது சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பிளானட், சோலார் சிஸ்டம்லேருந்து ஆரம்பித்து நிறைய இருக்குது. இதுவும் சொல்லிட்டே போகலாம், ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ் ஆச்சும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும், சரியா? எஸ், ஓகே. ஸோ இதுதாங்க. இல்லை ஜென்ரலாக நீங்கள் யாராவது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட நீங்கள் போகணும் அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கோச் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கோச் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, தமிழில் இருந்தால் தமிழில் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கிலீஷில் பெருசாக இருக்காது, உங்களுக்கு ஹிந்தியில் இருப்பாங்க நிறைய பேர், அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ஈவனாக படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். குவான்ஸுக்கு நான் கேரண்டி, மற்ற இங்கிலீஷ்க்கு நான் டீட்டெயிலாக போட்டு சொல்லிட்டேன், அதுவே போதும். ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஜிஏ அது வந்து படிக்க உங்களுக்கு ஏதோ ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. 4ல் ஒரு பங்கு தான் அது, சரியா? நீங்கள் 4 நாளில் ஒரு நாள் தான் அது படிக்கணும், ஓகே? நான் ஒரு ஸ்பிளிட் காமிச்சல, அவ்வளோதான். அது என்ன முடியுதோ படிங்க, அவ்வளோதான். மீதி எப்படி ரொட்டேஷன், ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ராங் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணணும். உங்கள் வீக் ஏரியாவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா 25 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 10 எடுக்கணும்ல எல்லாத்துலேயுமே, அதுக்கு சொல்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ ஏன்னா டயர் 1ல் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், உடனே டயர் 2 வைக்க போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ டயர் 1ல் ஐடியா கிடச்சிருச்சுன்னா டயர் 2 கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன ரீச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா படிங்க, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம், ஓகேவா? ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. இது ஆயுத பூஜை வந்து விட்டது, சரஸ்வதி பூஜை வரும், அப்புறம் வந்து தீபாவளி வரும், அப்புறம் எக்ஸாம் வந்துடும், சரியா? அதனால் கொஞ்சம் இந்த உங்கள் லைஃப்பில் இது முக்கியமான காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுங்க. குவான்ஸுக்கு திருப்பி சொல்கிறேன், குவான்ஸுக்கு நீங்கள் நிறைய மெட்டீரியல் பார்த்து எது படிக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்குது, இல்லை நிறைய கண்டென்ட் இருக்குது குழப்பமாக இருக்குன்னா, சிம்பிள், நம்மளுடைய ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாட்டியும் சரி, நம்மளோட ஆப்பில் வந்து நோட்ஸ்னு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸில் ஒன்லி நான் பிடிஎஃப்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். ஒரு டாப்பிக்கில் என்ன நம்ம கோர்ஸ்குள்ளே எடுக்கிற அந்த கொஷின்ஸை மட்டும் பிடிஎஃப்ஸாக வச்சுருப்பேன், வித் ஆன்சர் கீஸோட. எது ஆன்சர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியுது சார், பட் ஆனால் நிறைய கண்டென்ட் இருக்குது, எதை வச்சு ரிவைஸ் பண்ணுறது தெரியலன்னு போது, இல்லை சார் எனக்கு பேசிக்லேருந்தே புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.